Hi singers, welcome to singeasy. வாய்ஸ் ரொம்ப கரகரன்னு இருக்குது, என் வாய்ஸ் எனக்கே கேட்குறக்கே பிடிக்கல, ஆனால் என்னால் சிங்கர் ஆக முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்கள் வாய்ஸ் வந்து கரகரன்னு இருக்குது, அதாவது ஹை பச் பாடும் போதெல்லாம் வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது, அப்படி இல்லைனா உங்கள் வாய்ஸே நேச்சராகவே ஒரு கட்ட குரலான ஒரு வாய்ஸ் அப்படின்னா இந்த வாய்ஸை வச்சு எப்படி உங்களால் சிங்கர் ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு 10 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாய்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும். அதாவது நீங்கள் ஹை பச் பாடும்போது உங்கள் வாய்ஸில் ஸ்ட்ரெயின் ஏற்படாமல் பாடுறதுக்கான டிப்ஸும் நான் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வாய்ஸை வச்சு எப்படி உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், எப்படி வந்து ஒரு சிங்கர் ஆக முடியும்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்களை இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த 10 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி வாய்ஸ் சம்மந்தப்பட்ட நிறையா விஷயங்கள், அதாவது வாய்ஸ் கல்ச்சர் ட்ரைனிங் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா சிங்கர்ஸுமே வந்து என்னதான் இசையை வந்து இப்போ கர்நாடக சங்கீதம், வெஸ்டர்ன் மியூசிக், இந்த மியூசிக்கை கற்றுக்கிட்டாலும் அவங்க வாய்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறையா எக்ஸசைசஸ்லாம் டெய்லி ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் வந்து இப்போ கூட நீங்கள் சித்ரா அம்மாவோட வாய்ஸ் கேட்டிங்கன்னா எவ்வளோ இளமையாக இருக்குது. அதுக்கான மெயின் ரீசன் அவங்க நிறைய வோக்கல் எக்ஸசைசஸ் டெய்லி ரொட்டீனில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான். ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அதாவது நான் வாய்ஸ் சம்மந்தப்பட்ட பதிவுகள் நிறையா போடணும்னு நினச்சிங்கன்னா வாய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நிறைய பேர் வாய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணி அது தெரிஞ்சுக்கிறது மூலயமா தான் நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி பதிவுகளை உங்களுக்காக போட முடியும். ஸோ வாய்ஸ் சம்மந்தப்பட்ட பதிவுகள் நிறையா வேணும்னா வாய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 1, ஹம்மிங் எக்ஸசைஸ். ஸோ ஹம்மிங் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே நார்மலாக இயல்பாக பண்ணுற விஷயம் தான். ஒரு பாட்டை கேட்கும்போது நீங்கள் ஹம் பண்ணுவீங்க இல்லையா? இப்போ வந்து இந்த மாதிரி ஹம்மிங்கே பாட்டில் இருக்குது. அப்படின்னா எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் வேலை செய்யும் போதெல்லாம் ஹம் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? இந்த ஹம்மிங் பண்ணுறனால என்ன ஆகுதுன்னா, உங்கள் வாய்ஸ் ஒரு கணீரான கட்டக்குரலாக இருந்தாலும் எவ்ரிடே மார்னிங் நீங்கள் ஹம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்கள் வாய்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஓகே, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்ரிடே வந்து ஏதாவது ஒரு பாடல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங் இல்லாட்டி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பாட்டோட டியூனை கற்றுக்கிட்டு அதை ஹம்மிங்கில் பாடி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஹம்மிங்கில் பாடும்போது உங்களோட குறிப்பிட்ட ஒரு கம்ஃபர்டபுளான ரேஞ்ச் எடுத்துகிட்டு ஹம்மிங்கில் பாடினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாய்ஸ் ஃப்ளெக்சிபிள் ஆகும். இப்போ எப்படி அப்படி பாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு சாங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹம்மிங்கில் பாடுங்க. ஓகே, இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி கர்நாடிக் மியூசிக் கிளாஸ்லாம் போகிறீங்க, உங்களுக்கு சங்கீதம் தெரியும்னா நீங்கள் ஜண்ட வரிசை, தாட்டு வரிசை, இந்த மாதிரி லெசன்ஸை கூட நீங்கள் இம்மில் பாடி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாய்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும். வால்யூம் கண்ட்ரோல் எக்ஸசைஸ். உங்கள் வாய்ஸ் கட்ட குரலாக இருக்குது, என் வாய்ஸ் பிடிக்கல, லவுடாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான எல்லாமே வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் உங்கள் வாய்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னிக் உங்களுக்கு தெரியாதனால தான் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னா, வால்யூம் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் அப்படிங்கிற எக்ஸசைஸை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாய்ஸை எப்படி கம்ப்ரெஸ் பண்ணி பாடுறது, எப்படி ரொம்ப ஷவுட் பண்ணாமல் பாடுறது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வால்யூம் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறேன். அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் எக்ஸசைஸை வந்து தனி வீடியோவாகவே நீங்கள் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அந்த வால்யூம் கண்ட்ரோல் எக்ஸசைஸை எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல லவுடாக பாடணும், எந்த இடத்துல சாஃப்டாக பாடணும் அப்படின்னு உங்கள் வாய்ஸ் வந்து அடாப்டபிலிட்டி ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏதாவது ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முன்பே வா என் நன்பே வா, ஊனே வா உயிரே வா. இந்த பாட்டை நீங்கள் போயிட்டு முன்பே வா என் நன்பே வா அப்படி வந்து ஒரு மாதிரி கணீர்னு கட்டக்குரலில் பாடினா கண்டிப்பாக கேட்கவே நல்லா இருக்காது. அதே மாதிரி இந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லைன்ஸ் மட்டும் லவுடாக பாடியிருப்பாங்க. நானா இந்த இடத்துலலாம் வந்து ஃபுல் த்ரோட்டடாக பாடியிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி எல்லா பாடல்களுமே ஒரே வால்யூமில் அவங்க பாட மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் ஏன் வந்து அவங்க பாடுறது ப்ரொஃபஷ்னலாக இருக்குன்னா இந்த மாதிரி டைனமிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால தான். அதாவது எல்லாமே ஒரே வால்யூமில் பாடாமல் எங்கெல்லாம் வந்து வால்யூமை குறைச்சி ஹஸ்கியாக பாடணும், எங்கெல்லாம் வந்து ஃபுல் த்ரோட்டடாக பாடணும் அப்படின்னு அந்த பாட்டோட ஃபீலுக்கு தகுந்த மாதிரி, அந்த சிங்கரோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுக்கறதுனால தான் அந்த பாட்டு உங்களுக்கு கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது. டிப் நம்பர் 3 என்னென்னா,
கரெக்டான சாங்கை தேர்ந்தெடுங்க. இப்போ வந்து உங்கள் வாய்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் டிசைட் பண்ணிவிடுங்க, என் வாய்ஸ் இப்படி தான் இருக்குது, ஆனால் நான் வந்து எஸ் ஜானகி அம்மா மாதிரி ஹை பிச்சில் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஹை பிச்சான சாங்கில் அதோட ஸ்ருதியிலே நீங்கள் பாடி கத்தி கத்தி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாய்ஸ் வந்து வோக்கல் கார்ட்ஸ் டேமேஜ் தான் ஆகும். ஸோ உங்கள் வாய்ஸ்க்கு எந்த சாங் சூட் ஆகுதோ அந்த சாங்ஸை மட்டும் எடுத்து நீங்கள் பாடுங்க. இப்போ எல்லா பாட்டும் எல்லாருக்கும் சூட் ஆகுது, அதாவது நீங்கள் பாடலாம், நான் பாட முடியாதுன்னு சொல்ல வரல, நீங்கள் அந்த பாட்டையே வந்து ஸ்ருதியை கம்மி பண்ணி பாடலாம். பட் உங்கள் வாய்ஸ்க்கு அது சூட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ உங்கள் வாய்ஸ் வந்து ஒரு கானா பாடல் தான் சூட் ஆகுதா, இல்லை குத்து சாங்ஸ் மாதிரி நல்ல கணீர்னு இருக்கிற மாதிரி சாங்ஸ் தான் சூட் ஆகுதா, ஃபோக் சாங்ஸ் மாதிரி, அப்போ அந்த பாட்டு மட்டும் நீங்கள் பாடுங்க. இல்லை இப்போ நீங்கள் ஃபீமேல் சிங்கர்னா இந்த பேஸ் வாய்ஸ் மாதிரி பாடல்கள் தான், இப்போ வசீகரா, ஒன்றா இரண்டா, இந்த பாம்பே ஜெயஸ்ரீ சிங்கர் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பேஸ் வாய்ஸ், இப்போ சக்தி ஸ்ரீ அவங்களுக்குலாம் ஒரு போல்டு வாய்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்கர் சாங்ஸ் தான் உங்களுக்கு செட் ஆகுதுன்னா அந்த சாங்கை மட்டும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சாங்கில் உங்களுக்கு எவ்வளோ அழகாக பாட முடியும் அப்படி நீங்க பாடலாம். இது வந்து ஒரு தப்பே கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த சாங் சூட் ஆகுதோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டிப் நம்பர் 4, எடுத்த உடனே ஹை பிச்சுக்கு எய்ம் பண்ணாதீங்க. ஸோ இப்போ ஹை பிச் பாடும்போது வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகுது, என் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குது அண்ட் ரொம்ப நேரம் ஹை பிச் கத்தி பாடினா வாய்ஸ் வலிக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை திருப்பி பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சமாக உங்கள் வாய்ஸ் ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி சங்கீதம் தெரிஞ்சவங்கன்னா, இப்போது எனக்கு ரீசெண்டாக கூட இந்த யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் வந்து எஃப் ஷார்ப் ஸ்ருதியில் பாடுவேன், பட் எனக்கு ஜி ஸ்ருதியில் பாடணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து மேல் சாங்ஸ் எல்லாமே ஃபீமேலுக்கு செட் ஆகுது, அதே மாதிரி ஃபீமேல் சாங்ஸ் எல்லாமே மேலுக்கு செட் ஆகுது இல்லையா. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து உங்களோட கம்ஃபர்டபுளான ஸ்ருதி வந்து இ அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆனால் அந்த பாட்டு எஃப்ல இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈலேயே பாடலாம், எஃப்ல பாடணும்னு கிடையவே கிடையாது. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த டிவி ஷோஸில் ரியாலிட்டி ஷோஸ்லாம் வருது பாருங்கள், அவங்க எல்லாருமே வந்து ஒரிஜினல் ஸ்ருதியிலே பாட மாட்டாங்க, அவங்க வாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்ருதியை கம்மி பண்ணி கூட பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ ஹவு டு சேஞ்ச் த பிச் ஆஃப் த சாங் சொல்லிட்டு நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்ருதியில் அந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? டிப் நம்பர் 5, வாய்ஸை விட வாய்ஸில் யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் இம்பார்ட்டன்ட். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வாய்ஸ் எப்படி இருந்தாலும் நீங்கள் கரெக்டான ஸ்ருதியில், கரெக்டான தாளத்தில் அண்ட் எவ்வளோ கரெக்டான ஃபீல், அந்த சாங் ஒரு சோகமான பாட்டாக ஃபீல் கொடுத்து பாடணும், ஒரு குத்து சாங்காக நல்லா எனர்ஜெட்டிக்காக பாடணும், அந்த மாதிரி அந்தந்த சாங்க்கான ஃபீல் கொடுத்து பாடினீங்கன்னா கண்டிப்பாக கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஆடியன்ஸ் கிட்டேருந்து அப்ளாஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ மேபி நீங்கள் அந்த காலத்தில் வேணால் எடுத்துக்கலாம், வாய்ஸ் இனிமையாக இருந்தால் தான் சிங்கர் ஆக முடியும்ட்டு. இப்போல்லாம் உங்கள் வாய்ஸ் எப்படி இருந்தாலும் நீங்கள் நல்லா பாடுறீங்களா, தாராளமாக நீங்கள் சிங்கர் ஆகலாம் அப்படின்னு தான் இருக்குது கான்செப்ட். ஸோ நீங்கள் இனிமேல் வாய்ஸை பற்றி கவலைப்படாமல் எப்படி வந்து ஸ்ருதியோடு பாடுறது, தாளமோடு பாடுறது, ஒரு சாங்கை எப்படி அழகாக ஃபீல் பண்ணி பாடுறது, இந்த மாதிரி விஷயங்களை அடிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டு பாடுங்க. கண்டிப்பாக உங்கள் பாட்டு அழகாக இருக்கும். டிப் நம்பர் 6, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஹை பச் பாடம் முதல்ல ஸ்ட்ரெயின் ஆகுது, அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக நான் லிப் ட்ரில் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான ஒரு எக்ஸசைஸாக தான் இருக்கும். பிகாஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரு கர்நாடக சங்கீதம் கிளாஸ் போகிறீங்க, அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு டீச்சர்கிட்ட பாட்டு கற்றுக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் போய் கேட்கலாம், என் வாய்ஸ் வந்து ஹை பிச் பாடும்போது ஸ்ட்ரெயின் ஆகுது, ஏதாவது சொல்லித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்லித்தரவங்களான்னு தெரியாது. பிகாஸ் எனக்கு கர்நாடிக் மியூசிக் டீச்சர்ஸ் யாருமே அந்த மாதிரி வாய்ஸை வந்து ஹை பிச் பாடுறதுக்கு அப்புறம் ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்ண டெக்னிக்ஸ்லாம் யாருமே சொல்லித்தரல. பிகாஸ் கர்நாடிக் மியூசிக்கு அந்த இடம் தேவைப்படலை. பட் நீங்கள் சினிமா பாடல்னு பாடும்போது எப்படின்னா ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ஸ்ருதியில் இருக்கும். இப்போ நீங்கள் கர்நாடிக் மியூசிக்கில் என்ன பண்ணுவீங்க, எல்லாமே ஒரே ஸ்ருதியில் தான் பாடுவீங்க. இப்போ நீங்கள் ஃபீமேல் சிங்கராக ஜி ஸ்ருதியில் தான் உங்கள் டீச்சர் சொல்லி தருவாங்க, மேல் சிங்கர்னா சீல தான் சொல்லி தருவாங்க. மற்றபடி நீங்கள் மற்ற ஸ்ருதியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு 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 ஸ்பேஸே இருக்காது அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ நீங்கள் சினிமா பாடல் பாடணுன்னா எல்லா ஸ்ருதிலையும் உங்கள் வாய்ஸை பாடுறதுக்கு டியூன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வெஸ்டர்ன் வோக்கல் ட்ரைனிங்கில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் நிறைய இந்த மாதிரி வாய்ஸ் ரிலேட்டட் எக்ஸசைசஸ்லாம். அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிப் ட்ரில் அப்படிங்கிற எக்ஸசைஸ். ஸோ இது ஆல்ரெடி நான் தனி வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸசைஸ் எதுக்காகனா, மெயினாக வந்து நீங்கள் எங்கேயாவது பாட போகிறீங்கன்னா உங்கள் வாய்ஸை குயிக்காக வார்ம் அப் பண்ணுறதுக்காக, அதாவது நடுவில் வந்து வாய்ஸில் பிசுறாகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற எக்ஸசைஸ் தான் அந்த லிப் ட்ரில். இது எப்படின்னா இந்த மாதிரி தான் இந்த எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது ஸ்ட்ரேஞ்சாக இருக்கலாம், பட் இது வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான எக்ஸசைஸ். எவ்ரிடே நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஹை பிச் போகும்போதெல்லாம் உங்கள் வாய்ஸ் நல்ல வோக்கல் கார்ட்ஸ் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும்.
ஸோ இந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நீங்கள் கேட்குற டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நான் தனித்தனியாக டியூட்டோரியல் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் நீங்கள் ரிப்பீட்டடாக நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. பிகாஸ் உங்களுக்கு அது எங்கே போய் பார்க்கறது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ நான் திருப்பி இந்த எக்ஸசைஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணதுக்கான ரீசனே என்னென்னா, யாருமே இதை பற்றி சொல்லித்தரதில்லை எந்த டீச்சர்ஸுமே. இது வெஸ்டர்ன் வோக்கல் கற்றுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியுது. ஏன்னா நிறைய ஃபாரினர்ஸ் தான் இந்த எக்ஸசைஸை யூஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்போஸ் இந்த சாங்கை எஃப் ஸ்ருதியில் பாடினீங்கன்னா எஃப் ஸ்ருதியிலே இந்த லிப் ட்ரில் பண்ணி பாருங்கள். ஆனால் இதை பற்றி நான் நிறைய இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிப் நம்பர் 7, டோன்ட் காப்பி எனிஒன். நிறைய பேருக்கு என்ன பழக்கம் இருக்குன்னு தெரியுமா? நான் வந்து இந்த சிங்கர் மாதிரி ஆகணும், அந்த சிங்கர் மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க எப்படி பாடுறாங்களோ அவங்க டெக்னிக்கை மட்டும் இல்லை, அவங்களோட வாய்ஸையே இமிட்டேட் பண்ணுற பழக்கம் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து நான் வந்து எஸ்பிபி சார் மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட வாய்ஸ் மாதிரியே காப்பி பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் வாய்ஸோட ஒரிஜினாலிட்டியே கம்ப்ளீட்டாக நீங்கள் இழந்துறீங்க. இதனால் என்ன ஆகுன்னா, ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா உங்கள் வாய்ஸ் கம்ப்ளீட்டாக மாறலாம். அதாவது உங்களால் முன்னாடி பாடுற மாதிரி இப்போ பாட முடியாமல் கூட ஆகலாம். நான் சொல்கிறது ஏஜிங் ஆகும்போது. இப்போ நீங்கள் ஒரு 20s இருக்கீங்கன்னா 40s ஆகும்போது நீங்கள் 20s இந்த ஒரு 20 வருஷமாக வந்து நீங்கள் ஒரு சிங்கர் மாதிரியே பாடிட்டு வந்தீங்கன்னா போக 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 உங்கள் வாய்ஸ் வந்து உங்களோட வாய்ஸே நீங்கள் இழக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். அதாவது உங்களோட ஒரிஜினாலிட்டியே நீங்கள் இழந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் எந்த சிங்கர் மாதிரி இமிட்டேட் பண்ணாதீங்க. பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களோட வாய்ஸ் ஒவ்வொரு மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட வாய்ஸ் ரேஞ்சும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ ஒருத்தங்கனால ஹை பிச் பாட முடியுது, உங்களால் அந்த ஹை பிச் பாட முடியலையா, கவலைப்படாதீங்க. உங்களோட ரேஞ்ச் எவ்வளவோ அந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இனிஷியலாக. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொஃபஷனல் ஆகணும் அப்படின்னா ஹை பிச் பாடுறதுக்கான எக்ஸசைசஸ் அண்ட் வோக்கல் ட்ரைனிங்லாம் போயிட்டு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் மற்றபடி நீங்கள் ஒரு சிங்கர் மாதிரியே பாடணும்னு சொல்லிட்டு எக்காரணம் கொண்டு காப்பி பண்ணாதீங்க. டிப் நம்பர் 8, யூனிக் வாய்ஸ் ட்ரெண்ட். இதை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னென்னா, உங்கள் வாய்ஸ் யூனிக்காக இருக்கா, நீங்கள் தான் வந்து ஃபேமஸ் சிங்கர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பி சுஷிலாமா, வாணி ஜெயராம் இந்த மாதிரி சிங்கர்ஸோட வாய்ஸ்லாம் ரொம்ப இனிமையாக இருந்தது. அதனால தான் அவங்க நிறையா படங்களில் பாடினாங்க. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் அவங்க சாங் எவர் கிரீனாக இருக்குது. அப்போல்லாம் அப்படி தான் இருந்தது. உங்கள் வாய்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிங்கர் ஆக முடியும்ட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் ஒரு கட்டக்குரலாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வாய்ஸ் வந்து ஒரு மூக்கில் பாடுற மாதிரி ஒரு வாய்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருப்பீங்க. என்ன ரீசன்னா, உங்கள் வாய்ஸ் வந்து யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு தான் நிறையா வாய்ப்புகள் தராங்க. அதனால் உங்கள் வாய்ஸ் நல்லா இல்லை, உங்களுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஏஆர் ரஹ்மான் சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி அவரோட வாய்ஸ் அவருக்கே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரோட பாட்டு கேட்டு எவ்வளோ பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம். அதாவது இந்த நியூயார்க் நகரம் அந்த மாதிரி சாங்ஸ்லாம் வந்து தனிமையாக இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சாங்காக இருக்குது. அந்த மாதிரி எவ்வளவோ பாடல்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதனால் வாய்ஸுங்கிறது இப்போ முக்கியமே கிடையாது. உங்கள் வாய்ஸ் வந்து யூனிக்காக இருந்தால் தான் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு மதிப்பே அப்படின்னு சொல்லலாம். அதில் உங்கள் வாய்ஸை எக்காரணம் கொண்டு நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நீங்கள் பாடுற டெக்னிக்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபீல் கொடுத்து ஸ்ருதியோட அழகாக பாடினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாய்ஸும் சூப்பர் ஹிட் ஆகும். டிப் நம்பர் 9, ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ப்ரீத்திங்கிறது ஒரு சிங்கருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதாவது நான் சொல்கிறது நீங்கள் ஜஸ்ட் ப்ரீத் பண்ணுறதுல மட்டும் கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, என் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்குது, ரொம்ப நேரம் இழுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ப்ரீத்திங் பத்தலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படின்னா, 4 செகண்டுக்கு இன்ஹேல் பண்ணணும். ஓகேங்களா? 4 செகண்ட் இன்ஹேல் பண்ணி 6 செகண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணணும். மூச்சை வெளியே விடணும். அதாவது 4 செகண்ட் மூச்சை இழுத்து ரிலீஸ் பண்ணும்போது ஸ்லோவாக 6 செகண்ட் விடணும். இந்த டெக்னிக் வந்து ஆல்ரெடி யோகா பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இந்த டெக்னிக்கை எப்படி சிங்கிங்கில் யூஸ் பண்ணணும்னா, 4 செகண்டுக்கு இன்ஹேல் பண்ணி 6 செகண்டுக்கு சஸ்டெயின் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு சா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் இழுக்க முடியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 5 செகண்ட் பண்ணிங்களா, அதுக்கப்புறம் 8 செகண்ட், அதுக்கப்புறம் 10 செகண்ட். அந்த மாதிரி டெய்லி இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸை 4 செகண்ட் இன்ஹேல் பண்ணி 6 செகண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். இதே மாதிரி பாடுறதும் நடுவில் மூச்சை நல்லா இன்ஹேல் பண்ணி ஒரு 6 செகண்டை வந்து 8 செகண்ட் 10 செகண்ட் படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ரீத்திங் வந்து டெவலப் ஆகும். பிகாஸ் ப்ரீத்திங்கிறதுமே வோக்கல் கார்ட்ஸை ஃப்ளெக்சிபிளாக பாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைனா வந்து என்ன ஆகும், வாய்ஸ் ஒரு மாதிரி நடுக்கமாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ வாய்ஸுக்கு வந்து ப்ரீத்திங் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிப் நம்பர் 10, நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே நான் பண்ணிட்டேன், ஆனாலும் என் வாய்ஸ் சரியாகவே இல்லை. அதாவது உங்கள் வாய்ஸ் வந்து எப்படின்னா, ஒரு 10-20 வருஷமாக ஒரே வாய்ஸாக இருந்தது, திடீர்னு உங்கள் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி கட்டக்குரலாக மாறிடுச்சு. அதாவது வாய்ஸ் வந்து முன்ன மாதிரி என்னால் பாட முடியல, ஹை பிச்லாம் பாட முடியல, அதாவது வாய்ஸ் ஒரு மாதிரி ஹோர்ஸ்னஸ்ஸாக இருக்குது அப்படின்னா இது வந்து க்ரானிக் ஹோர்ஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம். அதாவது எப்படின்னா,
நான் சொல்கிறது உடனே நீங்கள் நமக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சோ அப்படின்னு பயப்படாதீங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு இஎன்டி பிரச்சனையாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வாய்ஸ் எக்ஸசைசஸ்லாம் பண்ணி உங்கள் வாய்ஸ் குணமாகலைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு இஎன்டி டாக்டரை விசிட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து வாய்ஸ் தெரப்பிஸ்ட் அந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. வாய்ஸ் சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸை விசிட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் மூலியமாக உங்கள் வாய்ஸை சரி பண்ணுறதுக்கான ஒரு ரெமெடி கொடுக்கலாம். இது வந்து எப்போ நீங்கள் போகணுன்னா இது எல்லா எக்ஸசைஸும் பண்ணி பார்த்தேன், பட் ஸ்டில் என் வாய்ஸ் வந்து பழையபடி ஆகலை. அதாவது நீங்கள் முன்னாடி இனிமையாக பாடிருக்கலாம், இப்போ கட்டக்குரலாக இருக்குது, கொஞ்சம் ஒரு சில மாதங்களாக அப்படி இருக்குது, இல்லை ஒரு சில வருஷங்களாக கூட அப்படி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் தான் விசிட் பண்ணணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் மறக்காமல் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிற எல்லா லிங்க்ஸுமே நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து நான் உங்களுக்காக நிறைய அனலைசஸ் பண்ணி என்னோட அனுபவங்களில் உங்களுக்கு சொல்லித்தர விஷயங்கள் தான். பிகாஸ் இது வந்து எந்த டீச்சருமே உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. பிகாஸ் எனக்கு எந்த டீச்சருமே டேரெக்டாக எனக்கு இது சொல்லி தந்த விஷயமே கிடையாது. நான் நிறைய படங்களில் பாடுறது மூலியமாக நான் கிட்டத்தட்ட 15 படங்களுக்கு மேலே சினிமாவில் பாடியிருக்கேன். நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்க எனக்கு சொல்லித்தர விஷயங்கள் அண்ட் நான் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் மூலிமா அனலைசஸ் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு டெக்னிக்ஸுமே உங்களுக்கு எப்படி பிகினர்ஸ்க்கு ஈஸியாக புரியிற வகையில் சொல்லித்தர முடியுமோ நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ இந்த சேனல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொன்னால் தான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி எதை பற்றி நான் வீடியோஸ் போடணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறேன். Okay, so thank you for watching Singeasy. Subscribe to Singeasy and make your singing easy.